இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 9 எடுத்து வச்சு பாருங்களேன். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பார் என்பதே ஆம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்கின்றவர்களை ஒரு தீங்கும் அணுகாமல் பாதுகாக்கின்றார் என்று வேதாகமம் கூறுகின்றது. இன்றைய நாளில் நம்ம தினந்தோறும் செபிக்கிறோம், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறோம். நமக்கு எந்த பிரச்சனையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்திரமாய் பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகம் இருங்க, தினந்தோறும் செபியுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கீதம் 37ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 28 சொன்னது என்னன்னா, கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்றும் வாசிக்கின்றோம். அம்மாவா இல்லையே, நீ நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் பண்ணுறோம், அவருக்காகவே நம்மள அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்மளை பத்திரமாய் பாதுகாப்பார் என்று வேதகம் சொல்லுகின்றது. இன்றைய நாளில் பிரதர் நம்ம மட்டும் ஜெபிச்சா போதுமா பிரதர்? அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கணும்ல, இதுதாங்க உண்மை. நமக்காகவும் ஜெபிக்கிறோம், அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் மாறணும். உங்களுக்குள்ளே இருக்க ஒரு சில விஷயங்களை எடுத்து போட்டால் மட்டும்தான். நான் இப்படி தான் இருப்பேன்ப்பா, நீங்கள் ஜெபிங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னா அது மாறவே மாறாது. காரணம் என்னென்னா, உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் வெளியே வரல. அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்து பாருங்கள், நிச்சயமாக சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருப்பீங்க. இன்றைக்கி தவறான பழக்க வழக்கங்கள், தப்பான நண்பர்கள், தப்பான விஷயத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஓடிட்டுருக்கோம். காரணம் என்னென்னா, எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அதுதான் உலகம் பிரதர். வீட்டில் அம்மா அப்பாலாம் எனக்கு தேவையில்லை, நான் எப்போவுமே போதையிலே இருக்கணும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் தவறான பாதை நோக்கி போகிறாங்களோ? அதுவும் இளைஞர்கள் இளம் பெண்கள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குல்ல. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த மாதிரியான விஷயம் நடந்துகிட்ருக்கு? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, +1 and 10th ரிசல்ட் வந்துடுச்சுங்க. நிறைய பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தோல்வி அடைஞ்சவங்க வருத்தப்பட தேவையில்லை, மீண்டும் முயற்சி பண்ணி வெற்றி பெறலாம், கவலைப்படாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாஸ் பண்ணியும் எனக்கு மார்க் பத்தலன்னு சொல்லி அழுதவங்க நிறைய பேர். இன்றைக்கி படித்து பாஸ் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அப்பா பாஸ் ஆனால் போதுண்டா, 35 அடடா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி 100க்கு 95 எடுத்துகிட்டே ஃபீல் பண்ணி அழுகுறவங்க நிறைய பேர். ஐயோ, நான் 100க்கு 100 எடுப்பேன்னு நினச்சேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டவங்க எவ்வளோ பேர். இல்லைப்பா, நான் 135 எடுத்தேன்னா அதுவே சந்தோஷன்றது எடுத்துகிட்டு போகிறவங்க மத்தியில் நிறைய பேர் இருக்கு. ஆனால் இன்றைக்கி தோல்வி அடைஞ்சிட்டா, அந்த தோல்வி ஏற்றுக்கிற மனப்பக்குவம் யாருக்குமே இல்லைல்ல. முதலாவது சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் பெற்றோர்கள் தோத்துட்டாங்களா, மீண்டும் முயற்சி பண்ணுப்பா, அவனால் முடியும்னு சொல்லி நம்ம என்கரேஜ் பண்ணுங்க. படிப்பாக இருக்கட்டும், இல்லை விளையாட்டாக இருக்கட்டும், சம்திங் எதுவும் ஒன்று. நீ தோத்துட்டேன்னு கவலைப்படாத, உனக்கான வாய்ப்பு இன்னொன்று இருக்குது, எழுது, பார்த்துக்கலாம், இன்னொரு நீ ஓடு, நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணோம்ல. இன்றைக்கி பெற்றோர்கள் உங்கள் பசங்களை நீங்கள் தான் கை கொடுத்து தூக்கணும். வெளிலேருந்து யாருமே வரமாட்டாங்க. ஸோ வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகள் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. தோல்வி அடைஞ்ச மாணவர்கள் கலங்க வேணாம், மீண்டும் முயற்சி பண்ணி வெற்றி பெற செய்வார் நம்ம இயேசப்பா. சோர்ந்து போகாதீங்க. உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கலங்காமல், மனம் உடைஞ்சிடாமல் தைரியமாக ஓட ஆரம்பிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, நீர் உமது பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பதாக உறுதியளிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா, உம்மையே சோத்தரிக்கின்றன ஆண்டவரே. நாங்கள் எங்கு சென்றாலும் நீர் என்னோடவே இருந்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீர் நம்புகிறேன். இயேசப்பா, எங்கள் குடும்பத்தை எந்த ஒரு தீங்கும் பொல்லாப்பும் அணுகாமல் உம்முடைய சேட்டைகளின் மறைவில் பத்திரமாய் வைத்து பாதுகாத்து கொள்வீராக ராஜா. உம்முடைய பிரசனம் எப்போதும் எங்களை சூழ்ந்து கொள்வதாக தகப்பனே. உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக ராஜா. எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றன ஆண்டவரே. நீரே எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீரப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless யூ ஆல்.